இந்த மனுஷங்கள சில பேர் ஏன் தான் இவ்வளோ மோசமானவங்களா இருந்துட்டுருக்காங்கன்னு தெரியலைங்க. பாருங்க, இது வந்து இன்னொரு குட்டி. அந்த தெருவுல ஒரு பெண் குட்டிய தவிக்கி விட்டுட்டாங்க. அது ஒரு வாரமா ஆளே காணோம். நைட்டு 10:30 மணிக்கு கூட போய் பார்த்துட்டேன். காணோம். சாப்பாடே வைக்கிறதுக்கே வர்றதில்ல. இருக்குதா இல்லையான்னு கூட தேடி தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. இது இன்னொரு குட்டிங்க. பாருங்க, இத கொண்டு வந்து அனாமத்தா விட்டுட்டுருக்காங்க. இது ஒரு மரத்துக்கடியிலேயே அப்படியே வேற எங்கேயும் மாட்டுது. இந்த மரத்துக்கடியிலேயே இருக்குது. இத்தனை நாளா என் கண்ல படல. 3 நாளா இங்கேயே இருந்துட்டுருக்காமா. இந்த வழியா வீட்டு வேலைக்கு போகிற ஒரு அக்கா சொன்னாங்க. இன்றைக்கி தான் என் கண்ல பட்டுச்சு. பாருங்க, இந்த வழியால தான் நான் கடைக்கு போவேன். இந்த லெஃப்ட் சைடில் அந்த ஒரு மரம் வருங்க. அந்த மரத்துக்கிட்டேயே தான் இருந்துகிட்ருக்கு. அது பக்கத்துலேயே வேற பெரிய கால்வாய் ஒன்று போகுதுங்க. அது 3 அடிக்கு 4 அடிக்கு ஆழம் இருக்கும். ஃபுல்லாக ஒரு முந்தானத்துலாம் ஃபுல்லும் தண்ணி போச்சு இதில். நாய்ங்க துரத்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த குழந்தை வந்து இதில் விழுந்துருங்க. ஏறவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மரத்துக்கிட்டேயே தான் இருந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னா, இங்கே மாடு கட்டு வருவாங்க அந்த மரத்தில். இதை பார்த்தாங்கன்னா கல் எடுத்து திருத்துவாங்க கண்டிப்பாக. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. நம்ம போடுற பிஸ்கெட்டை கூட சாப்பிடாம அந்த குழந்தை நம்மளை கூட்டிகிட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வருதுங்க. ஏதோ சின்ன பிள்ளைங்க வச்சுருந்துருப்பாங்களாட்ருக்கு. அதுக்கு ரொம்ப விளையாட்டு காமிச்சு வந்துட்டு இருக்காங்க. நம்மளை அப்படியே எகிரி எகிரி கடிக்கிற மாதிரி விளாட்ற மாதிரி ரொம்ப பண்ணுது இது. உங்களால் கடைசி வரையும் நல்லபடியாக பார்த்துக்க முடியும்னா மட்டும் குட்டிங்களை எடுங்க. எடுத்து 4 நாள் வச்சுருந்துட்டு ஏங்க இப்படி குப்பை மாதிரி தெருவில் வீசுறீங்க? உங்களுக்குலாம் ஒரு மனசாட்சியே இல்லையா?